வணக்கம் மேசம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்கள் வாழ்க்கையில சேமித்து வைத்த பணம் எதிர்பாராத ஒரு செலவில் கரைந்து போயிருக்கலாம். ஆனால் அந்த ஒரு பணத்தை நீங்கள் உங்களுடைய அவசர தேவைகளுக்காகவும் இதை செய்ய வேண்டும் அதை செய்ய வேண்டும் என்று சேமித்து வைத்திருந்திருப்பீர்கள். அதை சில நபர்கள் கேட்டதும் என்னால் தர முடியாது என்று மேசம் ராசி என உங்களால் கூற முடியாது. அதனால சில நபர்கள் கேட்டதும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து நீங்கள் யோசிக்காமல் எடுத்து கொடுத்திருப்பீர்கள். நாளைக்கு கொடுத்து விடுகிறேன், உடனே கொடுத்து விடுகிறேன் என்றெல்லாம் அந்த நபர்கள் வாங்கும் பொழுது அந்த பணத்தை வாங்கியிருப்பார்கள். ஆனால் நீங்கள் திருப்பி கேட்கும் பொழுது உங்களை அலைய விட்டு கொண்டே தான் இருப்பார்கள். சமீபத்தில் கூட மேசம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது இப்படித்தான் நடந்து கொண்டிருக்கும். அதிகமான பணத்தை உங்களுடைய அக்கவுண்டில் வைத்திருக்கும் பொழுது அவருக்கு இவருக்கு என்று வெளியில் மட்டுமே லட்சக்கணக்கில் கடன் கொடுத்து வைத்திருப்பீர்கள். ஆனால் அதனை திருப்பி வாங்குவதற்கு படக்கூடிய பாடுகள் ஒரு வருடமாக நீங்கள் கேட்டுக்கொண்டு இருந்தும் அந்த நபர்கள் உங்களுக்கு திருப்பி பணத்தை கொடுத்திருக்க மாட்டார்கள். இது உங்களுடைய மனதிற்குள் நினைத்து பார்க்கும் பொழுது ஒரு பக்கம் நாம் ஏன் இந்த ஒரு பழக்கத்தை பழகணும் என்று ஒரு பக்கம் தோணலாம். மற்றொரு பக்கம் நம்மளை மட்டும் ஏன் முட்டாள்தனமாக பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் எத்தனையோ விதமான விஷயங்கள் இன்னும் ஓடிக்கொண்டே தான் இருக்கும். ஓடிக்கொண்டு இருக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கூறுங்கள். மேசம் ராசிக்காரங்களை, வாழ்க்கையில மிகவும் கஷ்டமான ஒரு அனுபவங்கள் என்ன தெரியுமா? நீண்ட நாட்கள் உழைத்து சிறுக சிறுக சேமித்து வைத்த பணம் ஒரு நொடியில் எதிர்பாராத சூழ்நிலைகளால் செலவாகி விடக்கூடிய ஒரு நிலைமைத்தான் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலைமையாக இருக்கும். ஆனால் அந்த ஒரு பணமானது நீங்கள் உடனடியாக போகும், திரும்ப வரும் என்று நினைத்துத்தான் நீங்கள் கொடுத்தீர்கள். ஆனால் அது இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலைகள் மாட்டி அது உங்களுக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளை தேடி கொடுக்கும் என்று ஒருபோதும் நீங்கள் நினைத்து கூட பார்த்தது கிடையாது. ஆனால் ஒன்றை மட்டும் நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள், அனைவரின் வாழ்க்கைக்குள்ளேயும் கஷ்டப்பட்டுத்தான் பணம் வருகிறது. ஆனால் உங்களிடமிருந்து வாங்கக்கூடிய நபர்கள் மட்டும் அந்த ஒரு பணத்தை நீங்கள் ஏதோ ஒரு மரத்தை நட்டி வைத்து அதிலிருந்து பணத்தை பறிப்பது போல நினைத்து கொண்டு திரும்ப நீங்கள் பணத்தை கேட்டாலும் கொடுக்க மாட்டார்கள். இப்படிப்பட்ட நிலைமைகள் தான் இன்னும் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. நீங்கள் பல ஆசைகளை ஒதுக்கி வைத்து எதிர்காலத்திற்காக சேமித்த பணம், குடும்பத்தின் தேவைகள், அவசர பிரச்சனைகள், எதிர்பாராத செலவுகள் போன்ற காரணங்களால் கையில் தங்காமல் போன ஒரு பணங்களும் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். அந்த நேரத்தில் உங்களுடைய மனதில் ஏற்பட்ட ஏமாற்றத்தை வார்த்தைகளால் சொல்ல முடியாது. அதுதான் மிகப்பெரிய உண்மை. மேசம் ராசியான உங்களுக்கு பொதுவாகவே தன்னம்பிக்கை அதிகமாகவே இருக்கும். எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளித்து விடலாம் என்ற எண்ணங்களும் உங்களுக்குள்ள உண்டு. ஆனாலும் சில நேரங்களில் வாழ்க்கை நமக்கு எதிர்பாராத சோதனைகளை தேடி கொடுக்கும். அந்த மாதிரி பண விஷயத்திலோ, உறவுகள் விஷயத்திலோ, நம்பிக்கை அல்லது ஏமாந்த விஷயங்கள் என எல்லா விஷயங்களிலும் ஒரு சோதனைகளையும் ஒரு பாடங்களையும் உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக உங்களுக்கும் தேடி கொடுத்திருக்கும். நீங்கள் திட்டமிட்டு வைத்திருந்த விஷயங்கள் எல்லாமே தடைப்பட்டு போகலாம். பணம் இருந்தும் அதை உங்களுடைய விருப்பத்திற்காக பயன்படுத்த முடியாத நிலைமைகள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கலாம். இப்படிப்பட்ட நிலைமைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கமெண்ட் வழியாக கூற வேண்டும். பணம் இருக்கும், ஆனால் அதனை எப்படி செலவழிப்பது என்று தெரியாமல் நீங்கள் மனதிற்குள்ள போட்டுக்கொண்ட குழப்பங்கள் இன்னும் அதிகமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இப்படிப்பட்ட நிலைமைகள் உங்களுக்குள்ள ஏற்பட்டு இருக்கிறதா இல்லையா என்பதையும் கூறுங்கள். அதே போல கடன் சுமைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தூக்கமில்லாமல் கழித்த இரவுகளும் நிச்சயமாக உண்டு. வாழ்க்கை சக்கரத்தை ஓட்டுவதற்காகவும் குடும்ப தேவைகளுக்காகவும் வாங்கிய ஒரு கடன் பிரச்சனைகள் ஒரு கட்டத்தில் உங்களால் தூக்க முடியாத அளவுக்கு பெரிய ஒரு பாரமாகவே மாறி உங்களுடைய தோல் மீது அமர்ந்திருக்கும். நீங்கள் உங்களுக்காக வாங்கிய பணத்தை, அதாவது கடனை விட மற்ற நபர்களுக்காக நீங்கள் வாங்கி கொடுத்த கடன் பிரச்சனைகளைத்தான் அடைக்க முடியாமல் இன்னும் நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீர்கள். நீங்கள் பெருந்தன்மை வாய்ந்தவர்கள் போல மற்றவர்களை நம்பி நீங்கள் நம்பிக்கையோடு செய்த செயல்கள் பிற்காலத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தையே இந்த ஒரு காலகட்டத்தில் தேடி கொடுக்கும். நாளைக்கு என்ன செய்வது, கடனை எப்படி அடைப்பது என்ற சிந்தனையிலேயே தூக்கமில்லாத இரவுகள் உங்களில் நிச்சயமாகவே ஓடிக்கொண்டே இருக்கும். படுக்கையில் சாய்ந்தாலும் மன அழுத்தங்கள் உங்களை தூங்க விடாமல் இன்னும் அதைத்து கொண்டே இருக்கும். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் கமெண்ட் வழியாக கூறுங்கள். இனிமேல் வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கும், எப்படியெல்லாம் மாற்றங்கள் நடக்கப் போகிறது என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல்
மேசம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு காலங்களானது தொடங்கிவிட்டது. குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல்கள் இப்பொழுது அமையும். குடும்பத்தில் தேவையில்லாத வாக்குவாதங்களும் கணவன் மனைவிகளையும் நீண்ட நாட்கள் நீடித்துக் கொண்டிருந்த சண்டை சச்சரவுகளுக்கு இப்பொழுது ஒரு முழுமையான தீர்வானது கிடைத்து வாழ்க்கை அழகாக மாறக்கூடிய ஒரு தருணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இப்பொழுது பிறந்துவிட்டது. நவீன தொழில்நுட்ப கருவிகள் மீதான ஈடுபாடு இப்பொழுது மேம்பட்டு அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே அழகாகவே மாற்றி கொடுத்துவிடும். நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதல்கள் என்பது ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டங்களும் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே அழகாகவே மாற்றி கொடுக்கும். வியாபார பணிகளில் மேன்மை உண்டாக ஆரம்பிக்கும். உத்தியோக பணிகளில் திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாகவே மாறிவிடுவீர்கள். செயல்பாடுகளில் இருந்து வந்த மந்த நிலைமைகள் குறையக்கூடிய ஒரு காலகட்டங்களும் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்குள்ள நிச்சயமாகவே நடக்கும். அந்த காலகட்டங்களை உங்களுக்கு சாதகமாக நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்கும். துணிச்சலான முடிவு உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தி கொடுக்கும். நீங்கள் எப்பொழுதுமே துணிச்சலான முடிவை எடுக்கக்கூடிய ஒரு நபர்கள் தான். இருந்தாலும் உங்களை நம்பி உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்து எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்ல ஒரு மாற்றத்தை தேடி கொடுக்கும். செவ்வாயின் ஆதிக்கம் பெற்ற மேஷம் ராசிக்காரங்களை இயல்பாகவே தைரியம் உங்களுக்கு அதிகம். இனிமேல் நீங்கள் எடுக்க போகும் ஒரு துணிச்சலான முடிவு ஒரு தொழில் மாற்றமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம், புதிய முதலீட்டாக இருக்கலாம், ஒரு புதிய வாழ்க்கையின் பயணமாக கூட இருக்கலாம். அது உங்களுடைய வாழ்க்கை தரத்தையே முற்றிலும் உயர்த்தி அமைக்கக்கூடிய அளவுக்கு நன்மைகளை இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக தேடி கொடுக்கும். மற்றவர்கள் யோசிக்க பயப்படும் ஒரு விஷயத்தில் நீங்கள் தைரியமாக அடியெடுத்து வைத்து மிகப்பெரிய சாதனைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள படைக்கக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாகவே மாறிவிடுவீர்கள். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் நடக்குதா இல்லையா என்பதையும் நீங்கள் கொஞ்சம் கவனித்து பாருங்கள். வாழ்க்கையில சில முடிவுகள் மிகவும் கடினமாகத்தான் இருக்கும். ஒரு பக்கம் பயம், இன்னொரு பக்கம் எதிர்காலம் பற்றிய குழப்பங்கள் என பல எண்ணங்கள் உங்களுடைய மனதில் ஓடிக்கொண்டும் இருக்கலாம். இருந்தாலுமே ஒரு கட்டத்தில் நீங்கள் தைரியமாக ஒரு முடிவை எடுத்திருக்கலாம். அந்த முடிவு வேலை சம்பந்தமாக இருக்கலாம், தொழில் சம்பந்தமாக இருக்கலாம், உறவுகள் சம்பந்தமாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய வாழ்க்கை பாதையவே மாற்றக்கூடிய ஒரு முகமூடியாக ஒரு முடிவாக கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். அது எல்லாத்திலும் இப்பொழுது போதுமான அளவுக்கு நன்மைகள் என்பது நடக்கப் போகிறது. அந்த நேரத்தில் உங்களை சுற்றி இருந்தவர்கள் கூட உங்களுடைய முடிவை புரிந்து கொள்ளாமல் இருந்திருக்கலாம். சிலர் இது சரியான முடிவு கிடையாது என்று கூட கூறியிருக்கலாம். ஆனால் உங்களுடைய உள்ளுணர்வு சொன்னதை கேட்டு நீங்கள் முன்னேறக்கூடிய ஒரு அனுபவங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். கடந்த காலத்தில் பயந்த விஷயங்களை இன்று நீங்கள் தைரியமாக எதிர்கொள்ளக்கூடிய நிலைமைக்கு வரவும் ஆரம்பிப்பீர்கள். அனுபவங்கள் உங்களுக்கு ஒரு புதிய பார்வைகளை தேடி கொடுக்கும். இனி மற்றவர்கள் என்ன சொல்வார்கள் என்பதை விட உங்களுடைய வாழ்க்கைக்கு எது சரி என்பதை சிந்தித்து முடிவு எடுக்கக்கூடிய தெளிவு உங்களிடம் இனி வரக்கூடிய நாட்களில் அதிகரிக்கும். இதெல்லாம் ஏற்படுகிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கமெண்ட் வழியாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். தொடங்கிவிட்டது. குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல்கள் இப்பொழுது அமையும். குடும்பத்தில் தேவையில்லாத வாக்குவாதங்களும் கணவன் மனைவிகளையும் நீண்ட நாட்கள் நீடித்துக் கொண்டிருந்த சண்டை சச்சரவுகளுக்கு இப்பொழுது ஒரு முழுமையான தீர்வானது கிடைத்து வாழ்க்கை அழகாக மாறக்கூடிய ஒரு தருணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இப்பொழுது பிறந்துவிட்டது. நவீன தொழில்நுட்ப கருவிகள் மீதான ஈடுபாடு இப்பொழுது மேம்பட்டு அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே அழகாகவே மாற்றி கொடுத்துவிடும். நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதல்கள் என்பது ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டங்களும் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே அழகாகவே மாற்றி கொடுக்கும். வியாபார பணிகளில் மேன்மை உண்டாக ஆரம்பிக்கும். உத்தியோக பணிகளில் திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாகவே மாறிவிடுவீர்கள். செயல்பாடுகளில் இருந்து வந்த மந்த நிலைமைகள் குறையக்கூடிய ஒரு காலகட்டங்களும் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்குள்ள நிச்சயமாகவே நடக்கும். அந்த காலகட்டங்களை உங்களுக்கு சாதகமாக நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்கும். துணிச்சலான முடிவு உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தி கொடுக்கும். நீங்கள் எப்பொழுதுமே துணிச்சலான முடிவை எடுக்கக்கூடிய ஒரு நபர்கள் தான். இருந்தாலும் உங்களை நம்பி உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்து எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்ல ஒரு மாற்றத்தை தேடி கொடுக்கும். செவ்வாயின் ஆதிக்கம் பெற்ற மேஷம் ராசிக்காரங்களை இயல்பாகவே தைரியம் உங்களுக்கு அதிகம்.
இனிமேல் நீங்கள் எடுக்க போகும் ஒரு துணிச்சலான முடிவு ஒரு தொழில் மாற்றமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம், புதிய முதலீட்டாக இருக்கலாம், ஒரு புதிய வாழ்க்கையின் பயணமாக கூட இருக்கலாம். அது உங்களுடைய வாழ்க்கை தரத்தையே முற்றிலும் உயர்த்தி அமைக்கக்கூடிய அளவுக்கு நன்மைகளை இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக தேடி கொடுக்கும். மற்றவர்கள் யோசிக்க பயப்படும் ஒரு விஷயத்தில் நீங்கள் தைரியமாக அடியெடுத்து வைத்து மிகப்பெரிய சாதனைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள படைக்கக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாகவே மாறிவிடுவீர்கள். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் நடக்குதா இல்லையா என்பதையும் நீங்கள் கொஞ்சம் கவனித்து பாருங்கள். வாழ்க்கையில சில முடிவுகள்